வணக்கம். உங்களோட வாழ்க்கையில தேவைக்கு மட்டும் உங்கள நல்லா பயன்படுத்திக்கிட்டு, தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள தூக்கி போட்டுட்டு போற காரியவாதி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட நான் எப்படி பழகுறது அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க. அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலன்னு, உங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு நெருடல் இருக்குன்னா, கவலையே படாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற எதிரிய கூட சில நேரத்துல நீங்க நம்பிடலாங்க. அவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான் அப்படின்னு நீங்க நம்பிடலாம். இன்னும் சொல்லணும்னா, எதிரி கூட சொல்லிட்டு தான் அடிப்பான். ஆனா, உங்க கூடவே இருந்து உங்கள அழகா காய் நவத்தி கொண்டு போய் கீழ தள்ளி விடுற காரியவாதி அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள மட்டும் நீங்க நம்பவே கூடாதுங்க. சரிங்க, காரியவாதினா யாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உங்க கூடவே இருப்பாங்க. அவங்களோட அத்தனை தேவைகளையும் நல்லா பூர்த்தி பண்ணிக்குவாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தேவையான இடத்துல உங்கள அழகா கை கழுவிட்டு அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் காரியவாதி. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஏன்னா அவங்களோட தேவைக்காக எந்த எல்லைக்கும் போய் உங்கள அடக்க நினைப்பாங்க. உங்கள கீழ தள்ளி விட்டு மிதிக்க நினைப்பாங்க. நீங்க தான் இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அடுத்த நிமிஷத்த கூட நம்மளோட வாழ்க்கையில நம்மளால ஆள முடியாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தான்கிட்ட காசு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, வசதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள அப்படியே ஏளனமா பார்க்கறது, ஏளனமா பேசுறது, இந்த மாதிரி நெறைய மனுஷங்கள பார்த்துருக்கேன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு நிலை கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது இங்க நெறைய பேரு தேவையில்லாத திமிரு, வெறுப்பு, கோபம், ஆணவம் இந்த மாதிரி நெறைய குப்பைகள தல மேல சுமந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. நெறைய பேருக்கு அது புரியறதே கிடையாது. அந்த குப்பைய நம்ம தூக்கி வச்சுட்டு போனாதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நெறைய பேரு உணர்றதே கிடையாதுங்க. தான் தான் கெத்து, தான் தான் பெருசு அப்படின்னு தான்கிட்ட இருக்கிற அந்த பணத்த வச்சு மட்டுமே அடுத்தவங்கள அடக்க நினைக்கிற மனுஷங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நிமிஷம் நிலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது. அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பக்குவம் நம்மளோட வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எந்த அகம்பாவமும், திமிரும் இல்லாம எல்லாரும் மாரியும் நாமளும் சந்தோஷமா, நல்லா அமைதியான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழுவோம். அதே மாதிரி கோபம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கோபம் நமக்கு வரக்கூடிய அந்த நேரம் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க வாய் மீறி வரும். உங்க மனசு ஒரு விஷயத்த சொல்லும். ஆனா, அத என்ன பண்ணாது, உங்க வாய் கேட்கவே கேட்காது. கேட்டா நான் கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணுங்க. கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்களால ஏற்படக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிறோம். அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நமக்கு எங்கெங்க போகுது புத்தி? அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஊன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? உடனே கோபத்துல சில வார்த்தையை விட்டுருவோம். ஆனா அந்த வார்த்தையினால இங்க நெறைய பேருக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நாம யோசிக்கிறதே கிடையாதுங்க. ப்ளீஸ் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. கோபம் வரும்போது வார்த்தைய கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க உண்மையா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷங்களுக்கு என்னைக்குமே உறவுகள் நிலைக்கவே நிலைக்காதுங்க. நேரத்துக்கு ஒரு பேச்சு, ஆள பார்த்து ஒரு நடிப்பு, நல்லா முன்னால ஒரு பேச்சு பேசுவாங்க. நம்ம பின்னால போனதுக்கப்புறம் போறா பாரு அப்படின்னு நம்மளையே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற உலகங்க. அப்படி இருக்கிற உலகத்துல நாமளும் சில இடத்துல கொஞ்சம் தந்திரமா நடந்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாதுங்க. சில இடத்துல நாமளும் சாணக்கியத்தனமா நடந்துக்கிட்டா மட்டும்தான் நாம பொழைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்மள தான் வெட்டணும்னு நினைப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வளைவா இருக்கிற மரத்தை விட நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உழைக்கணும், அடுத்தவங்க முன்னால பொய்யே சொல்லாம நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க தான் தாக்கப்படுவீங்க. அத புரிஞ்சுக்கோங்க.
அதுக்காக நீங்க அடுத்தவங்க கிட்ட பொய் சொல்லி இருங்க, நேர்மையா இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாதுங்க. நீங்க நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. ஆனா அத அடுத்தவங்க கிட்ட காமிச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் எப்பயுமே உண்மையா இருக்கிறவன மதிக்காதுங்க. நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, அவன தள்ளி வைக்கிறது, அடுத்தவங்க முன்னால சீன்றது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் படைச்சவங்க தான் நெறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க அவங்க முன்னால நேர்மையா இருக்கிறீங்க அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, அந்த கேரக்டர வச்சே உங்கள அப்படியே அழிக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னைக்குமே தான் பண்றது தான் கரெக்ட்டு, தான் சொல்றது தான் சரி, நான் நடந்துக்கிறது தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுவாங்க பார்த்தீங்களா? சில மனுஷங்க. அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்க பேசுறது, வாதாடுறது இது எல்லாம் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாதுங்க. அந்த மாதிரி மனுஷங்கள உங்களால திருத்தவும் முடியாது. சில விஷயங்கள சொல்லி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா, சில பேருடைய பிறவி கேரக்டரே அதுதாங்க. ஸோ நீங்க என்ன சொன்னாலும் அத ஏத்துக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படித்தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கோடு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி மனுஷங்கள திருத்த நெனச்சீங்கன்னா, உங்களோட நேரம் தான் வீணாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. தேவையில்லாத அவங்க கிட்ட பேசுறதுனால உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். 2வது உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகும். ஸோ வாழ்க்கையில அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு சில விஷயங்கள புரிய வச்சு தான் அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா, அப்படி அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் அவங்க நம்ம கிட்ட விளக்கம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்படி விளக்கம் சொல்லி தான் அவங்க கூட நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, அப்படி சில பேர் நம்மளுக்கு பேச தேவையில்ல. அப்படி சில பேரோட உறவுகளே தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா, உண்மையான அன்பு, பாசம் வச்சிருக்கவங்க உங்ககிட்ட என்னைக்குமே விளக்கம்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை உங்களோட சிச்சுவேஷன புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க உண்மையான அன்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. நாம யார அதிகமா தேடுறோமோ, நல்லா கவனிச்சு பாருங்க. நாம யார அதிகமா தேடுறோமோ, நாம யார அதிகமா விரும்புறோமோ, அவங்களுடைய தேடல் நாமளா இருக்கவே மாட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நாம சில பேர் மேல பைத்தியமா இருப்போம். பாசம் வச்சு பைத்தியமா இருந்திருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க முன்னால சுத்தமா ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நாம இவ்ளோ பாசம் வச்சிருக்கோமே, அதுல ஒரு கால்வாசி கூடமா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுதான் தப்பு. ஒரு தடவ ஒரு இடத்துல நல்லா நம்ம அடி வாங்கினதுக்கு அப்புறம், மறுபடியும் நாம அந்த இடத்துக்கு போறது நம்மளுடைய முட்டாள்தனமே தவிர, அடுத்தவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே காயப்படுத்தாம, நாமளும் யார்கிட்டயும் காயப்படாம நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, தனிமை அப்படிங்கிற அழகான விஷயத்த தேர்ந்தெடுங்க. ஏன்னா, தனிமை அப்படிங்கிறது ஒரு கொடூரமான ஒரு தண்டனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளோட சிந்தனையில தான் தனிமை அப்படிங்கிறது தண்டனையா, இல்ல நமக்கான மருந்தா அப்படிங்கிறத நாம உணர ஆரம்பிப்போம். ஸோ தனிமையில இருக்கும்போது என்னைக்குமே நம்மளோட சிந்தனையில நம்ம கவனமா இருக்கணும். கூட்டத்தோட இருக்கும்போது நம்மளோட பேச்சுல கவனமா இருக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்துல தனிமையா இருக்கும். நெறைய பேர் என்ன சேர்த்துக்க மாட்றாங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் நீங்களா உங்க மனசுக்குள்ள நெனச்சுட்டு, சில்லித்தனமா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க எதுவுமே மாறப் போறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, நான் தனிமையில இருக்கிறதுனால எனக்கு நிம்மதி தான்ப்பா அப்படின்னு உங்கள நீங்களே தேத்திக்கிட்டு, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, நீங்க தனிமையில இருக்கும்போது யாரும் உங்கள துரோகம் படுத்தவோ, இல்ல காயப்படுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ, உங்கள சொல்லிக் குடுத்து அடுத்தவங்க முன்னால உங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி "உன்னாலலாம் இது முடியாதுப்பா, நீ எல்லாம் இது செய்யாத" அப்படின்னு உங்கள டீமோட்டிவேட் பண்ணி விடுறதுக்கும் இங்க யாரும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், தனிமையில இருக்கும்போது ஓகே ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு உங்கள நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சுருங்க. சரியோ தப்போ எதையுமே வெளிப்படையா சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க என்னைக்குமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் நம்பிக்கை துரோகியா இருக்கவே மாட்டாங்க. இங்க நெறைய பேரோட பிரச்சனையே அதுதாங்க. இப்ப என்னலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
லொடன்னு பேசிடுவேன். மனசில் பட்டதோ அப்படியே பேசிடுவேன். ஆனால் உடனே அவங்களோட பேச்சு என்ன தெரியுமா, அடுத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டவாயி, இது வந்து அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அடுத்தவங்க முன்னால் மனசில் பட்டதை பேசுகிறவங்க கண்டிப்பாக என்றைக்குமே நம்பிக்கை துரோகியாக இருக்கவே மாட்டாங்க. யாருக்கும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பேசுகிறவங்க சில நேரத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுவும் நம்மளோட வாயினாலேயே நாம பேசின சில வார்த்தைகளால நாமளே அசிங்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். அதனால என்னைக்குமே பேசும்போது வார்த்தையில கவனம் செலுத்துங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில எந்த இடத்துலையும் நம்ம கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் எப்பயுமே ஒரு 14-15 நிமிஷம் தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே சண்டே இது எல்லாமே கொஞ்சம் பிஸிங்க. பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. அதுலேயும் நான் பெற்று வச்சிருக்க 2மே பயங்கரமான ஆடம். அதனால இந்த டைம் கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். ஆனாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னோட லைஃப்லையும் இப்படி தான் நடக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கேட்குறீங்க. உண்மையாகவே அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ என்னால் நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களால் நானும் மோட்டிவேட் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுனால தான் ரெகுலராக எந்த வேலை இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதனால் நமக்கு வந்து காசு பணம் வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். இதிலலாம் பணம் வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த பணத்தை தாண்டி ஒரு புகழை தாண்டி ஒரு சர்வீஸ் மாதிரி நான் வந்து ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.